என் பேர் ஜி தங்கமணிங்க. வீட்டுக்காரர் பேர் பாலகிருஷ்ணன். வீட்டு நம்பர் 5 பஜனை கோவில் வீடு புலிபாளையம், கோவை 15ங்க. எங்கள் பையன் ஒருத்தன் செந்தில்குமார்ன்னு தான் கர்நாடகாவில் போய் லாரி ஓட்டிகிட்டு போகும்போது ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டானுங்க. இந்த 5000 ரூபா பேக்கில் வச்சுருந்ததை இப்போ வீடு சுத்தம் பண்ணும்போது பார்த்தனுங்க. எடுத்துகிட்டு வந்து மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட கொடுத்தா 4-5 தடவை மனு கொடுத்தாச்சு. ஆட்சியாளர் இன்றைக்கி ஒரு பதில் என்ன சொல்கிறாரு, செலுத்த முடியாது போகலாம், இனி வர வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டார். ஆகவே நம்ம வெளியே இப்போ சொல்கிறோங்க. இதுதான் இந்த 5000 ரூபா. பையன் 18 இறந்ததுங்க. 18 வீடெல்லாம் சுத்தம் பண்ணி இப்போ போன வருஷம் பாபுக்கு தெரியுமுங்க. அதனால் பையன் இறந்துட்டான். ஆக நாம் இப்போ தான் வீடு வாசல் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணும்போது பணம் இருந்துச்சுங்க. எடுத்தோம், கொண்டு வந்து முறையாக நம்ம மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட குறை தீர்ப்பு நாள் அன்றைக்கி கொடுத்தோம். அவர் எந்த பதிலுமே சொல்லலை. கொண்டு பேங்க் அந்த பேங்க் எடுக்க மாட்டாங்க, நீங்கள் போகலாம், நம்மளுடைய மனு வாங்கி அந்த பக்கம் போட்டாங்க. அவ்வளோ. இதுக்கு முன்னாடி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வர முன்னாடி எத்தனை பேங்க்கில் போய் கேட்டீங்க? அவங்கள என்ன சொன்னாங்க? எந்த பேங்க்லையும் இவங்களே சொல்லிட்டாங்க எந்த பேங்க் போக வேண்டியது இல்லைன்னு. அப்புறம் நாம் பேங்க் போய் என்ன பண்ணுறதுங்க? இவரை கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் சொல்லிட்டாங்க எந்த பேங்க்கும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, செல்லாது இந்த நோட்டு. ஏன்னு கேட்டேன், இப்போ உரிய பதில் கேட்டேன். அது செல்லுபடி ஆகாதுங்கன்னாங்க. ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? அரசாங்கம் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? அரசாங்கம் இந்த 5000 ரூபாய் மாற்றி கொடுக்கணுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் திங்கக்கிழமை காலையில் நான் வந்து குளிப்பணுங்க. என்னை நான் பாதிக்கப்பட்ட மாதிரி மற்ற பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது. யார் நோட்டோட சிறு விவசாயி வச்சுருக்காங்க 2000 3000, அதுவும் செல்லுபடி ஆகிறதில்ல. 2000 ரூபா நோட்டு மட்டும் செல்லுபடின்னு சொல்கிறாங்க. இந்த 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு யார் நாங்கள் அடிச்சோங்களா? இல்லை யார் சொல்லியிருந்தாங்களா? முதல்ல தெரியுமா? எப்படிங்க? எங்களுக்கு தெரியாதுங்களா? தெரிஞ்சிருந்தால் நாங்கள் மாற்றிருப்போம்ல. ஏங்க தெரிஞ்சிருந்தால் நாங்கள் மாற்றிருப்போம். அதான் மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட வரணுங்களே. 15,000 உங்களுக்கு என்ன உதவியாக இருக்கும்? மாற்றி கொடுத்தா உங்களுக்கு இந்த பணம் உங்களுக்கு என்ன வகையில் உதவியாக? ஏதோ ஒரு சிறு பெட்டிக்கடை வச்சு கை 2 வேலை செய்ய முடியாதுங்க. வயசான காலத்தில் பையனும் இல்லை. நாங்கள் ஏதோ ஒரு பெட்டிக்கடை வச்சு அன்றாட ஒரு 6 கிலோ அரிசிக்கு சம்பாரித்து கஞ்சிக்கு வச்சு குடிச்சிட்டு போகலாம். இறைவன் எப்போ கூப்பிட்றானோ அப்போ போகலாங்க. வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க நீங்கள்? ஒரே ஆள்தானுங்க, வேறு யாரும் கிடையாது. சொந்த பந்தம் எதுவும் கிடையாதுங்க. நான் ஒரே ஆள்தான். என் பையன் அண்ணாடியே விட்டுட்டு போயிட்டான். நோட்டை காமிச்சிங்கல்ல? ஆமாம். என்ன சொன்னாங்க உங்களுக்கு? அம்மா செல்லுபடி ஆகாதம்மா கொண்டு போங்கன்ட்டாங்க. வேறு என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லுங்க, செல்லுபடியாக நீங்கள் போகலான்ட்டாங்க. காந்தி நோட்டை காமிச்சு? ஆமாங்க, ஒன்றும் சொல்ல போகலான்ட்டாங்க. செல்லுபடி ஆகாதுங்க, நீங்கள் போகலாம், உங்கள் நோட்டை எதுக்குமே செல்லுபடி ஆகாது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஜி தங்கமணிங்க என் பேர்.